நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் கிரிட் சோலார் போட்டிருக்கோம். 3 கிலோவாட் பண்ணியிருக்கோம். ஆனா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,07,000 தான். இந்த பட்ஜெட்டுக்குள்ள எப்படி 3 கிலோவாட் வந்து ஆன் கிரிட்ல பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் மாச பில்லு நமக்கு வந்திருக்கு. கரண்ட் பில் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? எவ்வளோ கம்மியாயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம சப்சிடியும் வந்துருச்சு. எத்தன நாளைக்குள்ள சப்சிடி வந்து நமக்கு கிடைக்கும்? இதோட கரண்ட் நம்ம எக்ஸஸா ஈபிக்கு குடுக்கும்பொழுது, அவங்க நமக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் குடுக்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருந்ததுன்னா, ரூ. 5லேருந்து ரூ. 5,000 வரைக்கும் ரிட்டர்ன் குடுக்குறாங்க. இது எப்படி? அதோட சோலார் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம சோலார் போடலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் ரன் அப்படின்ற கம்பெனிக்கு வீடியோஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அவங்க சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பட்ஜெட்டு பிளஸ் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்றது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கரண்ட் பில்லுல நெறைய சேவிங்ஸ் வருது அப்படின்ற காரணத்தால, சரி நம்ம அத யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு, அதோட பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்காகவும் நெறைய நேரம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ற மாரி இருந்தது நம்ம வீட்ல. அப்போ அது பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக ஆரம்பிச்சுருச்சு. 1000, 1500 வந்த இடத்துல 2500, 3000 வரைக்கும் கூட பில் போக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப அத ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம சோலாரே போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கிலோவாட் பக்கம் போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நம்ம 3 கிலோவாட் போட்டோம். இதுவே வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு பத்தாம போகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா, நெறைய இண்டக்ஷன் யூஸ் பண்றதால. அதனால 5 கிலோவாட் போட்டா கூட பரவால்ல அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இப்ப 3 கிலோவாட்ல நமக்கு எவ்வளோ கரண்ட் பில் மிச்சமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அத எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கட்டுன வீடா இருக்கு அப்படின்னா, சோலாருக்கு லைனிங் வந்து எதுவுமே குடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ இதுக்கு தனியா பைப் லைன் அடிச்சு தான் உங்களுக்கு குடுக்குற மாரி இருக்கும். நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலிவேஷன்ல பைப் அடிக்கிற மாரி இருந்தது. அதுவும் 1 பைப் இல்ல 2 பைப்பு. அது வந்து பார்க்கும்போது அசிங்கமா இருக்கும். வெளிய இருந்தே தெரியும் அப்படின்றதால, படிக்கட்டு சைடு வால்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பைப் லைன் குடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு படிக்கட்டுல மட்டும் லைட்டா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு அந்த லைன குடுத்துட்டாங்க. இப்ப இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது அசிங்கமா தெரியாது. இது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா, சோலாருக்கு மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டால் பண்ண பாருங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா கூட, நீங்க லைன் வந்து அதுக்காக குடுத்து வச்சுறது நல்லது. இன்ஸ்டால் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் தான். சோலார் பேனல் என்ன போடுறீங்க அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்ல சப்சிடியோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஆர் பேனலா தான் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய டாப் எண்ட் அப்படின்றது டாப்கான் பைஃபேஷியல். அதாவது பார்த்தீங்கன்னா, மேல இருந்து உங்களுக்கு சோலார் வரும். கீழ பேக் சைடு இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருந்துமே உங்களுக்கு வெளிச்சம் படும்போது, அதுல இருந்தும் சோலார் வந்து கரண்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். இப்ப இது டபுள் பெனிஃபிட்டா இருக்கிறதால, உங்களுக்கு நார்மல் பைஃபேஷியலோ இல்ல நார்மல் டாப்கான் பேனலோ 2மே தனித்தனி. இது 2யுமே மெர்ஜ் பண்ணி பண்ணும்பொழுது, உங்களுக்கு இன்னுமே எஃபிஷியன்ட்டா இருக்கும். கரண்ட் வந்து அதிகமாவே ஜெனரேட் ஆகும். அந்த பேனல் தான் நம்ம இதுல போட்டிருக்கு. இப்ப நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு பேனல் வந்து குறையும். எதனால அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த பேனல் தான் வேணும்னு கேட்டதால, அது வந்து பார்த்தீங்கன்னா, 610 வாட்ஸ் ஒரு பேனலு. அதனால இதுல வந்து 5 பேனல் தான் இருக்கு. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, 500 வாட்ஸ் பேனல் போடுவாங்க. அதுல 6 இருக்கும். அப்படியே ஸ்கொயரா வந்துரும். இப்ப இது 5 பேனல் தான் இருக்குன்றதால, நடுவுல 1 வந்து காலியா இருக்கு. இதனாலயுமே வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. கிளீன் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நடுவுல போய் கூட நம்ம தண்ணிய ஊத்தி கிளீன் பண்ணிக்க முடியும். அந்த பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அமைஞ்சிருச்சு. சோலார் பேனல பார்க்கும்போது அத பாருங்க. அதோட நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? சோலார் ரன்னு அங்க இன்ஸ்டால் பண்ணும்போது, அங்க நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ரீ டிஃபைன்டாவே வரக்கூடிய அந்த செட்ட டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சி சேனல் தான் வரும். சி சேனல் வருது அப்படின்னும் பொழுது, டைரக்ட்டா நட்டு, ஸ்க்ரூலாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிரலாம். அதனால இதனுடைய பட்ஜெட் வந்து ஸ்டார்ட்டிங் ரேஞ்சிலேயே இருக்கும் உங்களுக்கு. கஸ்டமைஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா, வீட்டோடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஹைட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்றாங்க அப்படின்னும் பொழுது, பட்ஜெட் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். அதுல வெல்டிங் வைக்கிறது, அதுக்கு மேல பெயிண்ட் கோட்டிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து வர்றதால, அதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் கூடுதலா வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல சோலார் பேனலுக்கு அடுத்தது அதுல போடக்கூடிய ஒயர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டட் ஒயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதோட 3 எர்த்திங். சோலார் இன்ஸ்டால் பண்ற எல்லாருமே 3 எர்த்திங் இப்போ காமனாவே பண்றாங்க. அதுக்கு கம்மி இருக்கக்கூடாது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டிங் அரஸ்டர் வச்சிருக்காங்க இல்லையா? லைட்டிங் அரஸ்டருக்கு ஒரு எர்த் கனெக்ஷன் தனியா குடுத்துருவாங்க. அது போக சோலாருக்கு 2 எர்த்திங் குடுத்துருவாங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 3 எர்த்திங். இது மட்டும் இல்லாம ஏசி டிபி, டிசி டிபி அப்புறம் இன்வெர்டரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டாங்க. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுலருந்து, அப்புறம் பேனல கொண்டு வந்து இறக்குறது, இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்ல நடக்கிற ஒர்க் அப்படின்றது 1 வாரம் தான் இருக்கும். பட் அந்த ஈபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்றது, அது வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடும். ஈபி கனெக்ஷன் குடுத்தது என்ன தேதி அப்படின்றத நீங்க அந்த மீட்டர் பாக்ஸ்லயே பார்க்கலாம். போன மாசம் வந்து 17ஆம் தேதி கிட்ட நம்ம ஈபி கனெக்ஷன் வந்திருக்கு. 17 ஜூன் மாசம். இப்ப அதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்சிடிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு சப்சிடி வந்து 1ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. 78,000 கிரெடிட் ஆச்சு. நமக்கு வந்து ஓவராலா இந்த சோலாருக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,15,000. இப்ப சப்சிடி வந்து 78,000 போயிடுச்சு. இப்ப நம்ம பாண்டிச்சேரியில இருக்கோம் அப்படின்றதால, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு 30,000 வந்து குடுக்குறாங்க 3 கிலோவாட்டுக்கு. 1 கிலோவாட்டுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு 3 கிலோவாட்டுக்கு 30,000 குடுக்குறாங்க. இப்ப நம்ம 5 கிலோவாட் போட்டாலும் சரி, 6, 7 இது மாரி எத்தன போனாலும் சரி, நமக்கு 3 கிலோவாட்டுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் சப்சிடி வரும். இங்கேருந்தும் சப்சிடி வரும். ஆல் ஓவர் இந்தியா எந்த ஸ்டேட்டா இருந்தாலுமே 78,000 அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுப்பாங்க. இது வந்து பாண்டிச்சேரியில மட்டும் 30,000 குடுக்குறதால 1,08,000 போகும். மீதி பட்ஜெட் வந்து நமக்கு செலவாகுறது அப்படின்றது 1,07,000 தான். அதில 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில நம்ம எக்ஸஸா கரண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுத்துருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூ. 5லேருந்து ரூ. 5,000 வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் நமக்கு பே பண்றாங்க. இது மாதிரி மத்த ஸ்டேட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இது மாரி இல்ல. எக்ஸஸா வர்ற கரண்ட்ட அடுத்தடுத்த மாசங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபைனலா 1 இயர் முடியும் பொழுது மார்ச் எண்டுல உங்களுக்கு கரண்ட் இருந்தது அப்படின்னா, அது வந்து மைனஸ் ஆயிடும். அதுக்கு பேமெண்ட்டோ, இதுவோ ரிட்டர்ன் தர்றதில்ல. ஆனா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாரி ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே எக்ஸஸா கரண்ட் இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அவங்க குடுத்திருந்தாக்கா, அவங்க பேமெண்ட்டா ரிட்டர்ன் பண்றது அப்படின்றது மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்பொழுது இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி கரண்ட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதாவது எக்ஸஸா உங்களுக்கு கரண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்கி வச்சுட்டு அதுல சார்ஜ் பண்றது. ஒரு ரூம்ல ஏசி இருக்குன்னா, இன்னொரு ரூம்ல ஏசி. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றது அதுக்கேத்த மாதிரி. கரண்ட் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம ஆப் மூலமாவும் இதில பார்த்துக்க முடியும். இப்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமேஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அத வந்து நம்ம ஆப்ல 1 நாளைக்கு எவ்வளோ ஜெனரேட் ஆகுது, 1 மாசத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கு, லைஃப் டைமுக்கு எவ்வளோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆப்லயே பார்த்துக்க முடியுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமேஸோடைய ஆப்பு. இதில வந்துட்டு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு எவ்வளோ ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு காமிக்கும். இங்க டுடேஸ் ஜெனரேஷன் 14.2 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்ப லைஃப் டைம் ஃபுல்லா போட்டதுலருந்து 527.6 கிலோவாட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ இதில மோர் டீட்டெயில்ஸ்ல போனோம்னா, நமக்கு டே வைஸ், மந்த் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ மந்த் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா, 299.7 கிலோவாட் கிட்டத்தட்ட 300 கிலோவாட் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஹையஸ்ட் எனர்ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு ஹையஸ்ட்டா எவ்வளோ குடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். 17.8 கிலோவாட். இதுவே வந்து போன மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் 18.6 கிலோவாட். இதுவரைக்கும் இந்த 1 1/2 மாசத்துல அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 18 யூனிட் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கு. இப்போ லோவஸ்ட்ன்னு வரும்போது 14, 15, 12 அந்த மாரி கூட வரும். ஒரு நாள் ஃபுல்லா வெயிலே வரல, மூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு 12, 10 இந்த ரேஞ்சில உங்களுக்கு வந்துரும். இப்போ கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இப்போ பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி கரண்ட் பில் வந்துரும். இப்போ தமிழ்நாட்டுல 2 மாசத்துக்கு ஒரு தடவ வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ இதில போன மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 ஜூன் ரூ. 3,625 பில் வந்திருக்கு நமக்கு. இப்போ சோலார் போட்டதுக்கு அப்புறம், இந்த மாசம் 15 ஜூலைக்கு ஒரு பில் வந்திருக்கு. ரூ. 319. நம்ம ஆல்ரெடி அத வந்து பே பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ ரெட்யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரூ. 3,000 வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கு. இப்போ மாசத்துக்கு ரூ. 3,000 சேவ் ஆகுது அப்படின்னா, வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். 36,000 கிட்ட சேவ் ஆகும். இந்த மாரி உங்களுக்கும் கரண்ட் பில் வருது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சோலார் போடுறதால உங்களுக்கு சேவிங்ஸ் தான் அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த சப்சிடியும் வர்றதால, அதுக்கான ஆகக்கூடிய செலவுமே வந்து கம்மியா தான் ஆகுது. இப்போ ரூ. 2,000 கீழ உங்களுக்கு கரண்ட் பில் வருது மாசத்துக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க சோலார் போடுறது அப்படின்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர். இப்போ நீங்க சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நல்ல சோலார் கம்பெனில வந்து வச்சு இந்த மாரி குவாலிட்டியான மெட்டீரியல போட்டு, ஒயர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஃபியூச்சர் ப்ரூஃபா போட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரணும் அப்படின்னா, நீங்க சோலார் ரன் அந்த கம்பெனி கூட கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். நம்ம சோலார் போடுறோம். அதுலேருந்து கரண்ட் வந்து எக்ஸஸா ஆகுது அப்படின்னா, அதாவது நம்ம எக்ஸஸா கவர்மெண்ட்டுக்கு குடுத்துருக்கோம். ஆனா யூஸ் பண்ணல அப்படின்னா, அப்போ நம்ம கரண்ட் வந்து அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கான பேமெண்ட் நமக்கு குடுக்குறாங்க அப்படின்றதால, பாண்டிச்சேரிய பொறுத்தவரைக்கும் நீங்க 5 கிலோவாட் இல்ல, அதுக்கு மேல கூட போடலாம். தாராளமா உங்களுக்கு வந்து கரண்ட் எக்ஸஸா போகும்போது ரிட்டர்னும் வருது அப்படின்றதால, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு வரும்பொழுது, உங்களுக்கு யூசேஜ் இருந்தா மட்டும் அதுக்கான கெப்பாசிட்டி கரண்ட்ட நீங்க போடலாம். இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாரியான ஏரியாக்கள்ல எக்ஸஸா இருந்தாலும் அவங்க வந்து பே பண்றாங்க அப்படின்றதால, அவங்களுமே எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இப்பவே போட்டுறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல சப்சிடி வந்து கட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரேட்டும் வந்து ஏறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் சோலார் வந்து போட ஆரம்பிக்கும்போது ரேட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்பயே நீங்க போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சோலார் பத்தின என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இத பத்தின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.